அண்ணா ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்த்தது. பங்காளிகளா அண்ணா வணக்கண்ணே. டேய் அதோ வீரன் படத்துல தலை பண்ற ஒரு மேனரிசன்டா அது அங்க போடா அங்கிட்டு. படம் பார்க்காதவங்களாம் கூப்பிடாதீங்க தப்பா கேட்குறீங்க. போச்சு. சரி பரவாயில்ல, நம்ம பையன்தான். ரொம்ப சந்தோஷம், எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நண்பர் மாநாட்டுக்கு வந்திருக்கீங்களா? எப்போ பாரு இப்படி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஆக்சுவலாக நான் வந்தது வேற ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்கு. ஆடியோ லஞ்ச்சு. அது இன்னும் 10 படம் நடந்தாலும் கண்டிப்பாக நடக்காது. நான் அதுக்கு வரல. ஐரோப்பியாவில் 2025 கார் ரேஸ் நடக்க போகுது. அந்த ஜிடி கார் ரேஸில் நான் இருக்க போகிறேன். அந்த அப்டேட் கொடுக்க தான் நானாக வந்திருக்கேன். அப்போ இந்த படத்தை பற்றின அப்டேட்டு விடாமல் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? விடாமுயற்சி அப்டேட்டுக்கா? இந்த கார் ரேஸில் கலந்துக்கிறதுக்காக. எந்த டீமில் கலந்துக்கிறதுன்னு பங்காளிகளா அடிச்சு தூக்கலாமா? தார தப்பட்ட கிழிய போது. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம கேட்டு வரக்கூடாது, தானாக வரணும். வரமாட்டேங்குதுன்னு தான் கேட்க சொல்கிறேன். கேளுங்க, அஜித் வயசுலேயே கேட்டுருங்க, பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன, நம்ம பிள்ளைங்க தானே, பார்த்து பண்ணிடலாம்ல. ஸோ நடிகர் அஜித்குமார் வந்து பார்த்தீங்கன்னா GT4 ரேஸில் கலந்துக்க போறாரு. அதை பற்றின அப்டேட் காத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இரானி கோப்பையை பற்றின ஒரு 2 டீம் ஆட போறாங்க. சொல்லக்கூடாது. அஜின்கே ரகானி, ருத்ராஜ் கைக்வாட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்க பேரெல்லாம் உள்ளதெல்லாம் சொல்ல, எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டா என்னடா இருக்கு. உள்ள சொல்லுவோம். என்ன சிவகார்த்திகேயன் வர்றாரு. உள்ள சொல்லுவோம் அதெல்லாம். அமரனா சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அடுத்தது இன்னொரு சூப்பரான நியூஸ்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஏன்னா லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் வந்து ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு மேட்ச் வர போயிட்டு இருக்கு. அந்த மேட்சை பற்றி சொல்ல வேண்டியதுன்னு காத்துட்டு இருக்கு. சென்னை FC ஹோமுக்கு வந்திருக்காங்க. ஹோம் அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். மேட்சுமே முக்கியம், அதையும் பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் கிங் கோலி அண்ட் ரிஷப் பண்ட் இவங்க 2 பேரும் ரஞ்சி டிராஃபி ஆட போகிறாங்க. அந்த அப்டேட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பிப்போமா வீடியோக்குள்ள ஓப்பனிங்லேருந்து போயிடலாம். ஆலினாட் ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சிட்டி, என்னுடைய நண்பர் நிதிஷ். சொல்லுங்க நிதிஷ். இப்போ துப்பாக்கி இல்லையா? இந்த கத்தி துப்பாக்கிலாம் என் நண்பன் மட்டும்தான் எடுக்கணும். வேற யார் எடுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, அந்த நியூஸை சொல்லிட்டு ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் என்னங்க, எல்லாருக்கும் முக்கியமான அப்டேட் தான். ஸோ எப்போ வந்து நம்மளுடைய ஏகே வந்து ஒரு அப்டேட் கொடுப்பாரு எல்லாருமே வெயிட் பண்ண காலம் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் வந்து நினைக்கிற மாதிரி விடாமுயற்சி குட் பேட் அப்டேட்லாம் கிடையாது. ஆமா, சொல்ல வந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட். இது வந்து ஏகேட்ட நம்ம அதிகமாக பார்க்கலாம். எப்பயுமே வந்து தன்னுடைய ஃபேன்ஸையும் சரி, தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சரி, டக்குன்னு ஒரு ஆக்டிவாக வச்சுக்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாரு. அண்ட் அவர் எவ்வளோ அழகாக வச்சிருக்காருன்னு இல்லை தெளிவாக தெரியும். ஒரு பக்கம் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருப்போம், எக்கு என்ன கார் ரேசரா பைக் ரேசரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். 2025 ஐரோப்பாவில் நடக்க போற அந்த ஜிடி ரேஸ்ல தலைவன் கலந்துக்க போறாரு. அந்த ரேஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா, சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீம் கூட இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இந்த டீம் ஆடுவாரு. இங்கிலாந்து, மிடில் ஈஸ்ட், ஐரோப்பா மாதிரியான டீம்ஸ் கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த டீம்ல அவர் செலக்ட் ஆகிறாரோ இல்ல எந்த டீம்ல ஜாயின் ஆகிறாரோ அந்த டீமுக்காக அவர் கார் ரேஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. 13 வருஷத்துக்கு அப்புறமா ரேசிங் ட்ராக் உள்ள என்ட்ரி ஆக போறாரு. சூப்பரான விஷயம். ஒரு பக்கம் ஆக்டிங், ஒரு பக்கம் இந்த மாதிரி தனக்கு பிடிச்ச விஷயத்துல பண்றதெல்லாம் அஜித்குமார் தட்டிக்கு ஆளே கிடையாது. ஆல்ரெடி ஃபார்முலா 2 மாதிரியான ரேஸ்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. ஆக்சிடென்ட் எல்லாம் பெருசா ஆயிருக்கு, மேஜர் ஆக்சிடென்ட். அதனால தான் அஜித்குமார்ன்ற பேருக்கு பின்னாடி வலிமை, விடாமுயற்சி, வீரம் இப்படி நிறைய இருக்கு. அது காரணம் என்ன? துணிவு. எல்லாமே அவர்கிட்ட இருக்குப்பா. அதனால தான் அஜித்குமார். சரி, ஓகே. அதனால இந்த மாதிரி ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காரு நம்முடைய ஏகே அவர்கள். ஸோ பார்க்கலாம் எந்த டீம் காட போறாரு அப்படின்றத. 2025 இன்னும் 3 மாசம் தான், வேற ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, வரப்போகுது. அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு பாருங்க. அதான் நானும் யோசிக்கிறேன். ஒரு IPL, ஒரு ஒலிம்பிக், ஒரு பாரா ஒலிம்பிக், ISL வந்துச்சு, அவ்வளவுதான். ப்ரோ கபடி லீக் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். 2024 ஓவர். ப்ரோ கபடி லீக் 2025 இருக்கு. இருக்கா? அவ்வளோதான். அப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக 2025 வழக்கம் போல வெல்கம் பண்ண வேண்டியதான். இது பார்த்தாலும் குக் வித் கோமாளி, அப்புறம் பிக் பாஸ்லாம் வருது. இது ஒரு அதெல்லாம் நான் பார்க்கறதில்ல. பிரியங்கா ஃபேனாக இருப்பான்னு நினைக்கிறேன் நீங்கள். சரி, ஓகே. ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரானி கோப்பை நடக்க போகுது. ஸோ இதில் வந்து ஒரு பக்கம் வந்து மும்பை டீமோட கேப்டனா ரஹானே இருக்க போறாரு. அண்ட் ஸ்டில் இந்த பக்கம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட கேப்டனா நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்க போறாரு. ஃபர்ஸ்ட் இரானி கப்னா என்னங்கிறத சொல்லிடுவோம். ஸோ மும்பை டீம், அதாவது இங்க இந்தியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமை கருதப்படுற மும்பை டீம் ஒரு டீமா இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது மற்ற ஸ்டேட் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் சேர்த்து ஒரு டீமா வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த போட்டி அப்படிங்கிறது அக்டோபர் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ஸ்குவாட் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் அஜின்கே ரகானே தலைமை என்கிறத அந்த டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. கேப்டனா அஜின்கே ரகானே, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர், சித்தேஷ் லாடு, பிருத்வி ஷா அண்ட் ஹர்திக் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தனுஷ் கோட்டியன், ஷாம்ஸ் முலானி, முஷித் கான் இருக்காங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஹித், சர்துல் தாக்கூர், சித்தாந்த்,
ரோஸ்டன் டியாஸ், இமான்சு சிங், ஆயுஷ் மகாத்ரே, சூரியன்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டீமோட ஸ்குவாடு. அஜிங்கர் கான் இதை லீட் பண்ண போறாரு. அண்ட் இப்போதைக்கு சர்ஃப்ராஸ் கான் அவரையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீம்ல இருந்து, செகண்ட் டெஸ்ட்ல இருந்து. ஸோ அதனால அவருமே மும்பைக்கு வர போறாரு, டீம்ல ஜாயின் பண்ணிப்பாரு அப்படிங்கிறதுக்கான தகவல் இருக்கு. ஸோ நீங்க அந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்குவாடை மட்டும் பாருங்க. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்குவாட் இது உங்களுக்காக. ருதுராஜ் கெய்க்வாட் கேப்டனாக பணியாற்ற போகிறார். அபிமன்யு ஈஸ்வரன் வைஸ் கேப்டன், சாய் சுதர்ஷன், தேவ்தத் படிக்கல், த்ரு ஜூரல் விக்கெட் கீப்பர், இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர், மானவ் சுதர், சரண் ஜெயின், பிரசித் கிருஷ்ணா, முகேஷ் குமார், யாஸ் தயால், ரிக்கி புய் அண்ட் ராவத், கலீல் அகமது, ராகுல் சாகர் இவங்க எல்லாருமே வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான பிளேயர்லாம் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த டீம் தான் ஜெயிக்குமா நினச்சிங்க அப்படிலாம் கிடையாது. கிரிக்கெட் என்ன வேணால் நடக்கலாம். பட் சர்ஃப்ராஸ் கான் உள்ள வந்தது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக வந்து ஏன்னா இப்போதைக்கு செகண்ட் டெஸ்ட் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ்ல இருந்து ஸ்குவாட்ல வந்து 3 பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சர்ஃப்ராஸ் கான், துருவ் ஜுரேல் அண்ட் யாஷ் தயால். ஸோ 3 பேருக்கும் வாய்ப்பு கிடைக்க போறது 11ல. ஸோ அதனால நீ போய் இரானிக்க பாடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ துருவ் ஜுரேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஸ்குவாட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அதே மாதிரி சர்ஃப்ராஸ் கானுமே மும்பை டீம்ல ஜாயின் பண்ண போறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க நல்லா இருக்கு. என்ன அப்படின்னா எப்படி அவங்க பெஞ்சில் சும்மா உட்கார்ந்துருக்கு, நீ போய் ஆடு இப்போ இந்த ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். இதெல்லாம் நம்ம வந்து சூப்பராக பாராட்டணும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஓகே. நான் அஜிங்கர் கான் சைடு போறேன். ஓ மும்பை அப்பலாம் கிடையாது. நீங்க நீங்க சொல்லுங்க யாருன்னு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வர முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தா இந்த நியூஸை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஐபிஎல் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி லெஜெண்ட்ஸ் லீக் கிரிக்கெட்டும் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். பிகாஸ் நமக்கு பிடிச்ச ஃபேவரட் பிளேயர் எல்லாருமே அங்கே போய் ஆடுறாங்கன்றது. எஸ்பெஷலி இப்போ கூட சிகார் தவன் உள்ளே போனார், டிகே உள்ளே போனார் அப்படின்ற மாதிரிலாம் பேர் அடிப்பட்டோம். ஆஹா இந்த மேட்ச் வேற லெவலில் இருக்குமே தான் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி வேற லெவலில் அந்த மேட்ச் போயிட்டு இருக்கு. சதன் சூப்பர் ஸ்டார்ஸ் இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. பார்க்கும்போது செம்மையா இருக்குது. ஆடினது ஒரு போட்டி தான், குஜராத் ஜெயண்ட்ஸ்க்கு எதிராக வின் பண்ணதுனால இப்போதைக்கு டேபிள்ல மேலே போயிருக்காங்க. சிகார் தவன் டீம் தான். பஞ்சாப்ல எப்படி தனியா அடிச்சிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இங்கேயும் கண்டினியூ பண்றாரு. ஒரு சூப்பரான மேசிவான 50 அவர்கிட்ட வந்துச்சு. அவர் மட்டும் தான் 50, வேறு யாருமே அடிக்கல அப்படிங்கிறதா உண்மை. அண்ட் இந்த பக்கம் சதன் சூப்பர் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பவன் வைக்கு வந்து நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. சொல்லு. ஸோ மேட்ச் நல்லா தான் போக போக இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் நியூஸ்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ ஸ்கேட்டிங் வேர்ல்டு கேம்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ் டீம் சைனாவை பீட் பண்ணி பிரான்ஸ் மெடல் அப்படிங்கிறத வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்கேட்டிங் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்தியாவுக்கு கிடைக்கிற முதல் மெடல் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்தியாவில் ஸ்கேட்டிங் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ ஃபீல்டு ஸ்கேட்டிங் இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் மற்ற ஸ்போர்ட்ஸையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ தான் செஸ்ஸில் வந்து சாம்பியன் ஆகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ ஸ்கேட்டிங்கில் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேட்மிண்டன் நியூஸுமே இருக்குது. அன்மோல் கார்ப் அப்படின்னு சொல்லிட்டு 17 வயசு ஒரு பொண்ணு. ஸோ இவங்க தான் அடுத்து சாய்னா நேவாலாக இருப்பாங்க, அடுத்த பிவி சிந்துவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சாய்னா நேவால் ரிட்டையர் ஆகிட்டாங்க, பிவி சிந்துவோட ஃபார்ம் அப்படின்னு டவுன் ஆயிருச்சு. ஸோ அந்த இடத்த நிற்பறதுக்கு இவங்க வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த போலந்து அண்ட் பெல்ஜியம் ஓப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அண்ட் பெல்ஜியம் ஓப்பனை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க போட்டிக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தான் அங்கே பேசி வந்தாங்களா விசா இஷ்யூனால. பட் அதுக்கப்புறமா 7 மேட்சை தொடர்ந்து வின் பண்ணி டைட்டில் அடிச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ரேங்கிங்லையும் 143 அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ கோபிச்சந்த் அவங்களுமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உமன்ஸ் பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஃபியூச்சர் இவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அன்மோல் கார்ப் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம். ஏற்கனவே பேசுறதா ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் தான் அது. ஆமாம், ஆல்ரெடி நம்மளும் ப்ரெடிக்ட் பண்ணோம் ஒரு ஆறுதல் வெற்றியாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆறுதல் வெற்றி தான் கிடைச்சிது. இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் தான். ஸோ 3வது ஓடிஐ செம்மையாக ஆரம்பிச்சாங்க டீம் ஆஸ்திரேலியா. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க என்ன பண்ண முடியுமோ கிளியராக ஆடிட்டு இருந்தாங்க. அலெக்ஸ் கேரி மட்டும் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அலெக்ஸ் கேரி தான் வந்து அந்த டீம் அவர் தான் செம்மையாக ஆனார். இந்த இன்னிங்ஸுமே அவர் தான் செம்மையாக ஆடிருக்காரு. ஸோ செம்மையான ஒரு இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஒரு பெரிய டோட்டலில் தான் அவங்க வச்சாங்க. அது இங்கிலாந்து சைடில் வந்து ஓப்பனிங் பிளேயர்ட்ட மிஸ்டேக் வந்து பட் கேப்டன் நடக்கலன்னு சொல்லுவேன். கேப்டன் வந்து ஒரு கேப்டனாக தன்னுடைய முதல் செஞ்சுரி வந்து ஹாரி ப்ரூக் போட்டிருக்காரு. ஓடிஐல அதான் அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி, ஒரு கேப்டனாகவும் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. எப்படியோ வந்து டிஎல்எஸ் மெத்தடில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதனால் வெற்றி அடைஞ்சு 2-1 அப்படின்னு சொல்லிட்டு கோப்பை ஆஸ்திரேலியாட்ட கொடுத்துட்டாங்க. ஏன்னா கொடுத்து ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னா ரஞ்சி டிராஃபி பக்கம் வருவோம். ஸோ இதில் வந்து 2 சூப்பரான லெஜெண்ட் தான். ஒருத்தர் லெஜெண்ட், இப்போ அந்த லெஜெண்ட் இடத்த பிடிக்கிறதுக்காக ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு இல்லையா, ரிஷப் பண்ட் அண்ட் விராட் கோலி. இவங்க 2 பேருமே வந்து டெல்லி டீம் ஆட போகிறாங்க. இவங்களுடைய இதுதான் அது உனக்கு தெரியும். டெல்லி டீம் ப்ராபபிள்ஸ் தான் இருக்காங்க. பட் ஆடுவாங்க நான் நினைக்கிறேன். நியூஸ்ல வந்து ஆஸ்திரேலியா டெஸ்ட், சரி அப்போ டெஸ்ட் போட்டிகளாக இருக்கு. அப்புறம் விட்றா, அப்போ ப்ராப்ளமாக இருந்து போண்டா விட்றா. சரி ஓகே. கடைசியா சென்னை எஃப்சியை பத்தி நான் பேசி முடிச்சேன். ஒரே ஒரு மேட்ச் நாங்க ஜெயிச்சு வச்சிருக்கோம். இப்போ சொல்லு ரெண்டாவது ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சு வச்சிருக்கோம். அது பிரச்சனை கிடையாது, அதை பத்தி நான் பேச விரும்பல. ஸோ சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் எப்போ அவங்களோட ஹோம் வென்யூ அதாவது மரீனா அரேனான்னு சொல்லப்படுற நேரு ஸ்டேடியம்ல வந்து மேட்சஸை வின் பண்றாங்களோ அப்போதான் அந்த சீசன் தான் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான இப்போதைக்கு ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. 2017-18 சீசனை பொறுத்த வரைக்கும் வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹோம் மேட்சஸை நிறைய வின் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா முக்கியமாக ஆஃப்டர் கோவிட் வந்து
2022-23 அந்த சீசன்லாம் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாகவே அவங்க வின் பண்ணது 9 போட்டிகள் மட்டும்தான் ஹோமில். 20க்கும் மேற்பட்ட போட்டிகள் ஆடியுமே 9 மட்டும் தான் வின் பண்ணியிருந்தாங்க. அது அவங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் சீசன் 23-24 சீசனில் கடைசியாக அவங்களுக்கு ஹோம் மேட்சஸ் தொடர்ந்து இருந்துச்சு. அதில் அவங்க வின் பண்ண காரணமாக தான் அவங்க பிளே ஆஃபுக்குள்ளேயே போக முடிஞ்சது. ஸோ சென்னை எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் வின் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ ஹோம் ரெக்கார்ட் நல்லா இருந்துச்சுன்னா சென்னை எஃப்சியோட அந்த சீசன் ரெக்கார்டும் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்ட் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 26ஆம் தேதி மேட்ச். ஆமாம், ஒரு மேட்ச் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது. தொடர்ந்து அதுக்கப்புறமா மெரினா அரேனால நடக்க போகிற எல்லா மேட்சஸுமே சென்னை எஃப்சி வின் பண்ணியே ஆக வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் டிரா வாட்ச் பண்ணணும். ஹோம் கிரவுண்டில் ஜெயிக்கணும். அது மட்டும் தான் இப்போதைக்கு சென்னை எஃப்சிக்கு தேவை. ஓகே, ஜெயிப்பாங்க அந்த நம்பிக்கையோட நம்மளும் காத்துக்கிட்டு இருப்போம். வழக்கம் போல் எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்கு சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.